புதிய இபிஎஃப் திட்டத்தின்படி ஊழியர்கள் தங்களின் பிஎஃப் பங்களிப்பை 12%லிருந்து 9%ஆகவோ அல்லது நிலையான 1800 ரூபாயாகவோ குறைத்துக் கொள்ளலாம். இதனால் மாத சம்பளம் உயர்ந்தாலும் ஓய்வூதிய சேமிப்பு கடுமையாக பாதிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆபத்தில்லாத சேமிப்பை விரும்புபவர்களுக்கு 12% முறையும், வீட்டுக்கடன் தவணை, குழந்தைகளின் கல்வி செலவு போன்ற தற்போதைய அவசர தேவைகள் உள்ளவர்களுக்கு 9% முறையும், மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய தெரிந்தவர்களுக்கு 1800 ரூபாய் முறையும் பொருந்தும் என்கின்றனர் நிபுணர்கள். மாத அடிப்படை ஊதியம் 50,000 ரூபாய் உள்ள ஒருவர் 30 ஆண்டுகள் பணிபுரியும் போது 12%ற்கு பதிலாக 9% தேர்வு செய்தால் ஓய்வூதிய நிதியில் 25 லட்சம் ரூபாயும், 1800 ரூபாய் முறையை தேர்வு செய்தால் 65 லட்சம் ரூபாய் வரையும் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பிஎஃப் சேமிப்பை குறைக்கும் பல ஊழியர்கள் அந்த பணத்தை முதலீடு செய்யாமல் செலவழித்து விடுகின்றனர் என்றும், எனவே பெரும்பாலானோருக்கு 12% பங்களிப்பு முறையே பாதுகாப்பானது எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர்.